இந்த உலகத்திலே எல்லா இன ஜாதி மக்களிடத்திலிருந்தும் நாம் மிகவும் உயர்ந்தவர். என்று சொல்லுகிறோம். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா இன மக்களிலிருந்தும் கிறிஸ்தவர்கள் உயர்ந்தவர்கள். ஆமென். கடவுள் தேர்ந்தெடுத்த மக்கள் நாம். கடவுள் அநேக மக்கள், அநேக ஜாதியினர் இருந்தார்கள். ஆனால் அதிலிருந்து, எகிப்திலிருந்து அந்த ஆண்டவர் நமக்கு தேவையானவர்களை மட்டும்தான் தேர்ந்தெடுத்தார். அந்த இனத்தில் சேர்ந்தவர்கள் நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆகவே சொல்லுகிறார், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்பதோ கவலை கொள்ளாதீர்கள். உடலை விட உயிரும், உணவை விட உயிரும், உடைய விட உடலும் உயர்ந்தது அல்ல. இந்த ஆத்மாவை பற்றி நம் உடலிலே ஆத்மா தங்கி இருக்கு. நம்மளால் பார்க்க முடியுமா? விசுவசிக்கிறோம். எனக்குள்ளவே அந்த தெய்வத்தினுடைய ஆத்மா இருக்கு. கடவுள் மனிதனை களி மண்ணில் இருந்து உருவாக்குகிறார். பொம்மை செய்து அந்த பொம்மைக்கு உயிரை கொடுக்கிறார். உயிர் மட்டுமா கொடுத்தாரு? கடவுள் சொல்லுகிறார், நம் சாயையில், நம் சாயையில், நம் உருவிலும் மனிதனே படைக்கிறார். அது அர்த்தம் என்ன சொல்லுங்க. நாம் என்று சொல்லும் பொழுது எத்தனை பேர்? கடவுள் சொல்லும் பொழுது எத்தனை பேர்? கடவுள் சொல்லுகிறார், நம் உருவில், நம் உருவில் மனிதனை படைக்கலாம். அவர் யாரோட ஆலோசனை கேட்டார்? அந்த தந்தையான தெய்வம் யாரோடு ஆலோசனை கேட்டார்? அடுத்தது அடுத்தது உலகம் தோன்றுவதற்கு முன்னே நான் இருக்கிறேன். யார் சொன்னது? நான் தாவீதின் மகனா? இல்லை, இல்லை. உலகம் தோன்றுவதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று சொன்னால் தந்தை, மகன், தூய ஆவி. அப்போ இந்த நம்முடைய உருவம் என்று சொல்லும் பொழுது இந்த மூன்றும் சேர்ந்தது. அப்போ நாமும் அந்த மூன்றும் சேர்ந்ததுதான் மனிதன். அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா இனத்து ஜனத்தை விடையும் நீங்கள் உயர்ந்தவர்கள், அவர்களை நான் விட்டுவிட மாட்டேன். அவனுக்குள்ளவே, அந்த மனிதனுக்குள்ளவே என் மகனும் இருக்கு, என் ஆவியானும் இருக்கு, நானும் இருக்கிறேன். அதனால்தான் உயர்ந்தவர் என்று சொல்லுகிறார். எல்லா இனத்தை விடையும் உயர்ந்தவர் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த தெய்வம் சொல்லுகிறார், இத்தனையும் நான் உன்னை நேசித்தும், இத்தனையும் உம்மோடு கூடவே இருந்தும், உனக்கென்று இந்த உலகத்தை உருவாக்கியும், உலகத்தில் உள்ள சகலமும் உமக்காகவே படைக்கப்பட்டும் நீ என்னை மறந்து விட்டாய்.
நீ என்னை மறந்து விட்டாய், என்னோடு நீ போரிடுகிறாய், என்னை நீ எதிர்த்து கொண்டு செயல்படுகிறாய். நான் வருந்துகிறேன், மிகவும் வருந்துகிறேன் என்றார். உன்னை சிருஷ்டித்ததிலே நான் வருந்துகிறேன் என்றார். உன்னை படைத்ததிலே நான் வருந்துகிறேன் என்றார். என் மகனை விட அதிகமாகவே அன்பு நான் செலுத்தியும் நீ என்னை புறக்கணித்து விட்டீர். உனக்கு என்ன குறை நான் வைத்தேன்? என்ன குறை நான் உனக்கு வைத்தேன்? இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் ஆண்டு அனுபவிக்கக்கூடிய அந்த வல்லமையை நான் உனக்கு கொடுத்தேனே, அதையும் விட்டு இன்னும் பேராசை பிடித்து அதிகமாகவே இன்னும் வாழ முடியுமா என்று கேட்டு என்னை புறக்கணித்தீர். நான் வருந்துகிறேன் மகனே, வருந்துகிறேன் மகளே சொன்னார். அந்த தெய்வம் சொன்னாரா சொல்லலையா? ஆதி ஆகமம் தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். மண்ணுலகில் மனிதனையே உருவாக்கியதற்காக ஆண்டவர் பார்த்தீங்களா, மனம் வருந்தியது மாத்திரமல்ல, அவருடைய உள்ளம் துயரமடைந்தது. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட தெய்வத்தை பார்க்க முடியுமா? அந்த தெய்வம் சொல்லுகிறார். இந்த சர்வ சாதாரணமாகவே நம்முடைய இல்லங்களிலேயே குடும்பங்களிலேயே பெற்றோர்கள் சொல்வதுண்டு, உன்னை பெற்று போட்டதற்கு பதிலாக அவர்களுடைய செயல்கள் மூலமாக அந்த பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத காரணத்தினாலே பெற்றோர்களுடைய சொல்லுக்கு அவர்கள் உள்படாமல் இருப்பதற்காக, இதுதான் நல்ல வழி, இது வழியா நீ போ என்று சொல்லும் பொழுது, இல்லை இல்லை நான் போகும் வழி தனி வழி என்று சொல்லக்கூடிய விதத்தில் பெற்றோர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை குறித்து தான் இந்த வார்த்தை. உம்மை சிருஷ்டித்ததில் தெய்வம் சொல்லும் பொழுது அதே வாணிதான் பெற்றோர்களும் சொல்லக்கூடியது. தெய்வமே சொல்லியிருக்கும் பொழுது நான் சொல்லக்கூடாதா? உன்னை படைத்த என்னை படைத்த கடவுளையே மனம் வருந்துகிறேன் என்று சொல்லும் பொழுது நான் ஒரு வார்த்தை மனக்கசப்போட சொல்லக்கூடாதா? நீ திருந்துவதற்காக, நீ மாறுவதற்காக, நீ திரும்பி வர வேண்டும் என்பதற்காக, உன்னை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லக்கூடாதா? நீ அழிந்து போக வேண்டும் என்று நான் விரும்புகிறதா? நீ வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். நீ வாழ வேண்டும், நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு சொந்தம் என்று உருக்கமாகவே அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தினுடைய தேர்வு செய்யப்பட்ட மக்கள், அந்த மக்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே கையளிக்கக்கூடிய விதத்திலே, வெளியிடக்கூடிய விதத்திலே உனக்கு நான் என்ன செய்யணும்? இதற்கு மேலே நான் என்ன செய்யணும்? யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனம் சொல்லுகிறது, தம் ஒரே மகனையே விசுவாசிகளாய் இருக்கக்கூடிய எவரும் அழியாத நிலைவாழ்வு பெறுவதற்காக அந்த என் ஒரே மகனையே உங்களுக்கு கையளித்திருக்கிறேன். யாராவது சொல்ல முடியுமா? இந்த உலகத்திலேயே யாராவது சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அவ்வளவு இரக்கமும் அவ்வளவு தாழ்ச்சியும் உள்ள ஒரு தெய்வத்தினுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஒரு கோபம் உண்டு, சாதாரண மனிதர்களாகிய நமக்கும் கோபம் உண்டு. அன்றாட கோபப்படுகிறோம். பிள்ளைகள் சரியான பாதையில் செல்ல வேண்டும் சொன்னால் கோபப்படுகின்ற பெற்றோர்கள் தான் பெற்றோர்கள் கோபப்பட்டே ஆக வேண்டும். நிச்சயமாகவே கோபப்படணும். அவர்களை தண்டிக்கணும், அவர்களை கண்டிக்கணும். கண்டிப்புள்ள அந்த கண்டிப்புக்குள்ளாகக்கூடிய பிள்ளைகள் பிற்காலத்திலேயே சொத்து. அல்லேலூயா. பிற்காலத்திலேயே சொத்து. எத்தனை சொத்துக்கள் அழிந்து போனாலும் அந்த சொத்து அழிவில்லாதது. காரணம், ஆத்மா அவனுக்குள்ளே இருக்கு. ஆத்மாவுக்கு அழிவில்லை.
தெய்வத்தினுடைய ஆத்மாவுக்கு அழிவில்லை. அந்த புத்தம் படைப்பாக மாற்றிவிட்டு ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றிவிட்டு அவருக்கு சொந்தமாக மாற்றிக்கொண்டார். ஆக்கி கொண்டதற்கு சான்றாக தான் அவர் சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அப்படி சொல்லியிருந்தார். 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் வித்தியாசத்தை பாருங்க. பழைய ஏற்பாட்டில் வருந்துகிற தெய்வம் புதிய ஏற்பாட்டிலே நமக்காக தியாகம் செய்கிறார். இதற்கு மேல் நான் ஒன்றும் செய்ய முடியாது. இதற்கு மேல் நான் ஒன்றும் செய்ய முடியாது. பிரியமானவரே, நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். கடவுளுக்கு எதிராக, கடவுளுக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு எதிராக, பெற்றோருக்கு எதிராக நாம் ஏதேனும் விதத்திலேயே வேதனைப்படுத்தி இருந்தார், அந்த வேதனை அந்த கடவுளுக்கு எதிராக அந்த கடவுளை வேதனைப்படுத்தி, அதற்காகவே வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். கண்களை மூடி மனதிலேயே மன்னிப்பு கேட்போம். அவர் சொல்வதை பார், எனது எல்லா படைப்புகளுக்கும் மேலாக உன்னை நான் சிருஷ்டித்தேனே என்றார். சொல்றாரா? எல்லா சக்திகளுக்கு மேலாகவே உன்னை நான் சிருஷ்டித்தேனே. ஆகாயத்திலே பறவைகளும் வானத்து பறவைகளும் பூமியில இளைஞர்களுடைய செல்லா மிருகங்களும் எல்லா உயிரினங்களும் எல்லாத்துக்கும் மேலாக என் கைவண்ணமாகவே ஒன்னு உருவாக்கினேன். ஒரு கொயவரை போல நான் ஒன்னு உருவாக்கினேன், அழகூட்டினேன், அழகாகவே சித்தித்தார். மற்றவையெல்லாம் சித்தித்த பொழுது அவர் சொன்னார், எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று சொன்னார். ஒவ்வொரு படைப்பையும் பார்த்து அவர் மகிழ்ந்தார். எல்லாம் நன்றாக இருக்கிறது, எல்லாம் அழகாக இருக்கிறது. ஆனால் மனிதனை படைத்த பிறகு அவர் சொன்னார், படைத்து சொன்னார், அழகா இருக்குன்னு சொன்னார். கடவுளுக்கு மேல என்ன அழகு? உலகத்திலேயே கடவுளுக்குள்ள அழகு யாரால் நிர்ணயிக்க முடியுமா? அந்த கடவுளுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதன், அந்த மனிதனுடைய அழகு என்ன யாரால் நிர்ணயிக்க முடியுமா? நிறத்தை பார்த்தல்ல, முகத்தை பார்த்தல்ல, நடையை பார்த்தல்ல, உடையை பார்த்தல்ல. ஒருவருடைய அழகை எப்படி சந்திக்கிறோம்? கடவுளை பார்க்கிறோம். கடவுளை பார்க்கின்ற யாரை பார்க்கின்ற போல ஒருவருக்கு ஒருவரை சந்திக்கும் பொழுது அந்த சந்திப்பினுடைய அந்த சிரிப்பு, அந்த சிரிப்பிலோட ஆண்டவரை தரிசிக்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவரே, அடுத்தது ஒரு யானை கதை, ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு கதை, யானை கதை கேட்டிருக்கேன். யாராவது யானை கதை கேட்டிருக்கேன்? ஒரு யானை காட்டுப்படுவாங்க. நம்மை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் நம்ம படைத்திருக்கிறோம். இந்த யானை தனக்குள்ளவே பேசிக் கொள்வது, ஆகாயத்து பறவை போல எனக்கு பறக்கணும், ஆனால் என் உடலில் அது கேட்டபடி இல்லை. என்ன படைப்பு? எறும்பு போல நான் வளையத்துக்குள்ள போனோம், என்னால முடியல. வண்டு போல நான் பறந்து போனோம், தேன் போய் குடிக்கணும், பூவில் இருந்து தேன் குடிக்கணும், என்னால முடியல. என்ன படைப்பு? தமக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறது. அந்த முடிவு என்ன தெரியுமா? நான் தவம் இருந்து உண்ணாநோன்பு இருந்து என் உடலை குறைப்பேன். யானை உண்ணாநோன்பு இருந்து உடலை குறைக்கிறதுக்காக பல நாட்கள் இருந்ததா, அது எலும்பும் தோலுமாய் விட்டதா. அப்போ காட்டிலேயே உயரமான மிருகம் யானை, உருவத்திலே சிங்கமும் புலியும் கேட்டதா, ஏன் இப்படி இழைச்சி 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 போயிருந்திருக்க?
எங்களுக்கு பார்க்கும் போது சங்கடமாக இருக்கு. எங்க மத்தியிலே நீ ஒரு கம்பீரமாக நிற்கும் போது அது ஒரு கம்பீரம் தான். ஆனா இப்படி எலும்பு தோலுமா நிற்கும் போது எங்களுக்கு வருத்தமாக இருக்கு. என்ன காரணம்னு தெரியுமா? நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. அந்த ஆகாயத்துல பறவையை பாரு, எவ்வளவோ சுதந்திரமாக பறக்க. அந்த வண்டை பாறையா அது போய் தேன் குடிக்கிறான். அந்த எறும்பு அது வளையத்துக்குள்ள போயிடுவாங்க. இவ்வளவுதான். அந்த சிங்கம் சொல்லிச்சா, நானும் நீ நின்று பார்த்தாங்க, நான் எங்க இருக்கிறேன், நீ எங்க இருக்கிற, ஆனா நான் செத்தானா நான் புழுவா மாறி, நான் செத்த என்னை யாருமே கவனிக்க மாட்டான். ஆனா நீ செத்தானா 1000 பொண்ணு கிடைக்கும். நீ உயிரோடு இருந்தானா 1000 பொண்ணு கிடைக்கும். நீயே நானா உயர்ந்தது. அந்த பறவை செத்தானா புழுவா மாறி, அந்த வண்டி செத்தா புழுவா மாறி. ஆனா நீ உயிரோடு இருந்தா 1000, செத்தாலும் 1000 பொண்ணு. என்ன காரணம்? அதனுடைய தந்தம், அதனுடைய அப்படியா? அப்படி இருக்கா? ஐயோ, நான் புரியவே இல்லை. நான் நீங்களெல்லாம் பெரியவங்கள நினைச்சிருந்தேன். நான் விட்டுட்டேன், இனிதும் தீனி நீங்க சாப்பிட போறேன். அப்புறம் நான் அவரை பார்த்து, ஐயோ நீ இப்படி படைச்சிருந்த பிறகு எல்லாத்துலயும் சிறந்த படைப்பாக என்ன படைச்சிட்டு நான் இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டேனே, என்ன மன்னியும் என்று சொன்னார். நம்ம நிலைமையை கடவுளுக்கு சமமாகவே கடவுளுடைய சாயையிலே நம் உருவிலே படைக்கப்பட்ட அந்த மனிதன் ஏன் என்ன படைச்சேன்னு ஒரு சங்கடம் வரும் பொழுது, ஒரு வேதனை வரும் பொழுது, ஒரு நோய் வரும் பொழுது, ஒரு இக்கட்டான நிலையிலேயே கேட்கிறார், ஏன் என்னை படைத்தேன், ஏன் எனக்கு இந்த துன்பத்தை கொடுக்கிறேன், ஏன் இந்த துயரத்தை எனக்கு தருகிறேன், என்னால தாக்க முடியாது, செத்தா போதும். நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? உயிரோடு இருப்பது பதிலாகவே சாவதான் எனக்கு வேண்டும் என்று சாவை விரும்பி கேட்ட ஒருவர் இருக்கிறார் வேத புஸ்தகத்திலே. எலியாவும் கேட்டாரு, உயிரோடு இருக்கிறதுக்கு மேலாக என்னை எடுத்துக் கொள்கிறார், அதுக்காக நான் ஓட போறேன். அவன் செத்தான அவன் வச்சுக்கிட்டே பல அற்புதங்களை நிகழ்த்தினார். நம்மை இதே போல நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம், பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். பிரச்சனையை பார்க்கும் பொழுது அதை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை சாத்தான் நம்ம மேலே திணிக்கிறார். சாத்தானுடைய சூழ்ச்சி அவர் யாரை விட்டு வைத்தது கிடையாது. அவர் எல்லாரும் சோதித்து பார்த்தார்கள். சாத்தான் சோதிக்காத யாராவது இருக்கார்? எல்லாரும் அவரையும் சோதிச்சுட்டாருல, அதுக்கு மேல நம்ம மாட்டேன் இல்லையா? அதனால சொன்னேன், அவர் சோதிக்காத யாரும் இல்லை. இன்னும் யாவே கடவுளை சோதித்தாரா இல்லையா? இருக்கா? சோதித்தாரா இல்லையா? லூசிபர் எப்படி உருவானார்? சாத்தான் தலைவன் லூசிபர் எப்படி உருவானார்? ஆண்டவருக்கு மேல ஒரு படியாக, கடவுளுக்கு மேல ஒரு படியாக விண்ணகத்தில் ஒரு சிங்காசனத்தை உருவாக்கி நான் அதில் அமர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஏசியா 14ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பார்க்கும்போது தெரியும். 14:9 நீங்க எடுத்து வாசிக்கும்போது தெரியும். அவனுடைய எண்ணம், அவனுடைய சிந்தனை. லூசிபர் யாரு? வான தூதர்களின் தலைவர், கடவுளுக்கு அடுத்த போல உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடியவன். எப்பொழுதுமே கடவுளுடைய சன்னிதானத்தில் அவனுக்கு போய் வருவதற்கு உரிமை உண்டு, அதிகாரம் உண்டு.
ஒரு தடவை அந்த அதிகாரத்தை கொடுத்தால் திரும்ப பெறாதது ஆண்டவர். கொடுத்தது கொடுத்தது தான். அம்மே கொடுத்தது கொடுத்தது தான். இன்று பல பேரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு எனக்கு இது போதும் சொல்லக்கூடிய விதத்தில் இல்லைனாலும் புறக்கணிப்பவர் உண்டு. அதை வைத்துக் கொண்டு தன்னுடைய சுய நலனுக்காக சுய லாபத்துக்காக பயன்படுத்துவது உண்டு. பிறகு இன்னொரு ஆசீர்வாதம் அவருக்கு கிடைக்காது. கிடைக்குமா? அதனால கிடைக்காத காரணத்தினால கொடுத்தது திரும்ப பெறுமா? திரும்ப பெறாது. கொடுத்தது கொடுத்தது தான். லூசிபருக்கு கொடுத்தார், அதிகாரங்களும் கொடுத்திருக்கிறார், அவரையும் வானதூதர்கள் தலைவரும் ஆக்கினார். ஆனால் அவர் சிந்தனை ஆண்டவருக்கு மேலே நான் ஒரு சிங்காசனத்தை உருவாக்கி அவருடைய சிங்காசனத்துக்கு மேலே ஒரு சிங்காசனம் உருவாக்கி வாசிங்க 14:9 விண்ணுலகுக்கு ஏறி செல்வேன். பாத்தீங்களா? என் அரியணையை ஏற்படுத்துவேன் என்றார். அரியணை யாருக்கு சொந்தம்? ஒரு நிமிஷம். அரியணை யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு ஒருவருக்கு மட்டும்தான் அரியணை. அரியணையில் வீற்றிருக்கும் தெய்வம் என்று நாம் படிக்கின்றோம். திருவள்ளுவர் புத்தகத்திலே வாசிக்கின்றோம். அரியணையில் வீற்றிருக்கும் தெய்வம். அவருக்கு மேலே யாரும் கிடையாது. அவருக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கிறோம். ஆனால் லூசிபர் என்ன சொல்லுகிறார்? அரியணைக்கு மேலாக ஏற்படுத்துவதற்கு பிறகு வீட்டிருப்பேன் என்றார். பிறகு உன்னதருக்கு ஒப்பாக, கடவுளுக்கு ஒப்பாக அது நினைத்த பொழுது ஆண்டவருக்கு என்ன தோன்றியது? ஆண்டவருக்கு என்ன தோன்றியது? இவனை விட்டு வைத்தால் இந்த உலகம் முழுவதும் அவன் அழித்து விடுவார், ஆண்டு விடுவார். அவனே ஃபுட்பால் பார்த்திருக்கீங்களா? ஃபுட்பால் கால்பந்து அடிச்சா எங்க போய் விழுன்னு யாருக்காவது நிச்சயம் உண்டா? நம்ம ஒரு கால்பந்துக்கு தட்டுனா நமக்கு ஒரு லட்சியம் இருக்கும். அந்த லட்சியத்துக்கு போகுமா? அது போக 10 பந்துலயும் ஒரு பந்து தான் போகும் இல்லையா? இல்லையா அடிச்சு அடியில் 100 கோல் விழும் நம்ம போஸ்ட்ல விழாது இல்லையா? அது போகும், அப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும். ஆனா அவனுடைய லட்சியம் என்ன? அவனுக்கு மேலே அரியாசனத்தை உருவாக்கி அதில் இருந்து அவன் ஆட்சி செலுத்த வேண்டும் என்றால் அவருக்கு கீழே தெய்வம் அமர வேண்டும் என்று அவர் நினைத்த பொழுது ஆண்டவர் எட்டி உதைத்தார். நீ இருக்க வேண்டிய இதல்ல. எட்டி உதைப்பட்ட பொழுது அவன் எங்க போனார்? பாதாளத்துக்குள்ள போனார். அப்போ எத்தனை அங்கிருந்து வந்த வரவு எப்படி இருப்பார்? பூமியும் பிளந்து பாதாள வரைக்கும் செல்லக்கூடிய விதத்திலே அதுதான் ஆண்டவர் சொன்னார். 3 நாள் பாதாளத்துக்குள்ளவே இருந்து வர வேண்டியிருக்கும். 3 நாள் நம் பாதாளத்துக்குள்ள இருந்து வர வேண்டியிருக்கும். பிறகு நான் உயர்த்து எழுவேன். ஆமென். அந்த உயர்ப்பு நமக்கு உண்டா? இதை நம்புகிறவர்களுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு அதுக்குதான் இயேசு கிறிஸ்து எடுத்து காட்டினார். தன்னை வெளிப்படுத்தி காட்டினார். முன்கூட்டியே சொல்லி காண்பித்தார். காரணம் அவர் மனிதன் அல்ல, கடவுளுடைய உருவம். அவர் சொல்லுகிறது என்ன? என்னுள்ளும் உங்களுள்ளும் சொல்றாரா இல்லையா? நான் உங்களுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் இருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் கிடைக்கும். யாரோடு விரும்பி கேட்கிறீங்க? தந்தையோடு. என் தந்தை உங்களுக்கு தருவார் என்ற வாக்குறுதியை அவர் வழியாகவே தன் மகன் வழியாக நம்ம கொடுக்கிறார். என்னுள்ளும் உங்களுள்ளும் கடவுள் என்னுள்ளும் இருக்கிறார், நான் உங்களுள்ளும் இருக்கிறேன். நீங்களும் என்னுள்ளும் இருக்கும் பொழுது நீங்கள் விரும்பி கேட்பது எதுவாயிருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
16 வசனங்களை இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் என்றார். காரணம் என்ன? இப்ப நாம எல்லாம் இதுவரையிலும் யாரா இருக்கிறோம்? பணியாளர்களாக இருக்கிறோம். ஆனா இயேசு என்ன சொல்லுகிறார்? இனிமேல் நீங்க பணியாளர் அல்ல. அடுத்து என்ன சொல்றாரு? தெரியாது அறிவித்தேன், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை. இதுதான் முக்கியம். இதுதான் முக்கியம். அவர் சொல்வது என்ன? உலகத்திலேயே உயர்ந்த இனம் நாம் என்று சொல்லும் பொழுது அவருடைய தேர்வு எப்படிப்பட்ட தேர்வு பார்த்தீங்களா? நீங்கள் என்ன தேர்ந்து கொள்ளவில்லை. நீங்க சொல்லியா நம்ம சொல்லியா நம்ம படைத்தாரு? தெய்வம் நம்மை படைத்த பொழுது நம்ம கேட்டாரா? இல்ல. ஆனா மகனிடத்தில் கேட்டிருக்கிறாரா இல்லையா? அப்ப ஒரு உருவத்தை உண்டாக்கணும் இல்லையா? அந்த மகனுடைய சாயலில் நம்மை உருவாக்கினார். வேத புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் வாரத்துக்கு நீர் திறன் மீது ஆவி அசந்து ஆடிக்கொண்டிருந்தது நம்ம பார்த்தேன். ஆவியானவர் நமக்குள்ளவே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நபர்களை பார்த்து மீண்டும் புதுப்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இருந்து புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது அவர் அதை புதுப்பிக்கிறார். புதுப்பிக்கும் போது என்ன சொல்லுகிறார்? அன்று என் தந்தை உங்களை உருவாக்கி, ஆனால் நீங்கள் அவரையும் மறுதலித்து என்னையும் புறக்கணித்து தாந்தோனிகளாக தமக்கு ஏற்பட்ட வழிகளை தேர்ந்தெடுத்து அந்த வழியிலோடு நீங்க சென்று கொண்டிருக்கிறீர்கள். அழிவின் வழியிலோடு சென்று கொண்டிருக்கிறீர்கள். அப்ப அந்த தேர்வு பாழாய் போய்விடாதா? பாழாய் போய்விடாதா? வருந்திய தெய்வம் அந்த வருத்தத்தையே போக்க தன் மகனையே கையளிக்கக்கூடிய விதத்திலே நம்மீது அன்பு செலுத்தினார் என்று வாசித்த பிறகு மீண்டும் சொல்லுகின்றது என்ன? நான் தான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து சொல்லுங்க. நீங்கள் கனி தரவும் ஏற்படுத்தினேன். கனி தரக்கூடிய விதத்திலே, கொடுக்கக்கூடிய விதத்திலே நாம் சிந்தித்து பார்ப்போம். கடவுள் நம்ம இடத்துல கேட்பது என்ன? நான் கொடுத்ததை என்னிடம் திருப்பி தரக்கூடிய உண்டா? அவர் நமக்கு கொடுத்தது என்ன? ஆவியானவர், தூய ஆவியானவர், விலை உயர்ந்த தூய ஆவியானவர். நம்ம அந்த வசனத்தை வாசிக்கும் போது பற்றி வாசிக்கும் பொழுது அந்நாளிலேயே, தொடக்க நாளிலேயே ஆவியை உறுதி நமக்கு கொடுத்ததாக சொன்னால் புதிய ஏற்பாட்டு வரும் பொழுதும் வித்தியாசம் இல்லை. அந்த ஆவியானவர் திரும்பவும் நமக்கு தருகிறார். என்ன காரணம்? நட்டப்பட்டு போனதை மீண்டும் நமக்கு தருகிறத வாசிக்கிறோம் இல்லையா? அப்படி வரும் பொழுது அதை பெற்றுக்கொண்ட பிறகு நம்ம யாரா இருக்கிறோம்? அப்போ அவருக்கு அவருடைய தேர்வு, எதிர்பார்த்த அந்த தேர்வு, அவர் நினைத்த அந்த தேர்வு பூர்த்தியாகி விடுகிறது. முழுமையாக வீடு கட்டினா அந்த வீட்டினுடைய எல்லா வேலைகளும் முடிந்ததான் வீடு கட்டி முடித்ததாகவே சொல்வீர்கள். அல்லனா நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது சொல்ல மாட்டீங்களா? ஆனா இங்க என்ன சொல்லுகிறார்? நான் எல்லாம் உருவாக்கிய பிறகு, உங்களை சுதந்திரமாக அனுப்பிய பிறகு, என்னை புறக்கணித்ததனாலேயே என் மகனை கொடுக்கக்கூடிய விதத்திலேயே நான் என்னையே மாற்றிக்கொண்டு, நான் உங்களை சகித்திருந்த சாபத்தை நீக்கிக் கொண்டு அந்த சாபம் முழுவதுமாக திருச்சிலுவையிலூடைய அவன் போக்கினார், அவன் நீக்கினார் சொல்வதுண்டு இல்லையா? திருச்சிலுவை மூலமாகவே நம்மிலிருந்து நீக்கப்பட்டது என்ன? இந்த பாவத்தின் மூலமாகத்தானே நாம் அழிந்து போய் கொண்டிருக்கிறோம். தெய்வத்தின் ஆத்மாவை அழியலாமா? கடவுளுடைய ஆத்மா அழியலாமா? அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா அழியலாமா? அந்த அழிவை நோக்கி செல்லக்கூடிய காரணத்தினால்தான் இயேசு சொன்னார், நீ அழிய வேண்டாம், உண்மை நான் தேர்ந்து கொண்டேன். அல்லேலூயா. நீ
நீங்கள் என்ன தேர்ந்தெடுக்கவில்லை. நீங்க கண்டும் என்ன நீங்கள் விசுவசிக்கவில்லை. என் வார்த்தையை கேட்டும் நீங்கள் என்னை விசுவசிக்கவில்லை. அதனால்தான் நான் சொல்லுகிறேன், என் விண்ணக தந்தையினுடைய உயிர்ப்பும் என் நானும் உங்க உள்ளத்தில் இருக்கிறேன், நீங்களும் என் உள்ளத்தில் இருக்கேன். அப்படி இருக்கும்போது நானும் நீங்களும் தந்தையும் ஆவியானவரும் ஒன்றே. இப்ப புரிஞ்சுதா? அந்த தேர்தலை பற்றி சொன்னது புரிஞ்சுதா? பிரத்யேகமான ஜனம் என்று சொன்னா புரியுதா? எல்லா ஜனத்திலும் மேலான ஜனம் என்று சொன்னால் புரிகிறதா? இப்படி நாம புரிந்து கொண்டு இன்று வரையிலேயும் வாழ்ந்த வாழ்க்கைகள் எல்லாம் விட்டு மறந்து let us go அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? புதியதாக சிந்திக்கணும், புதியதாகவே நினைக்கணும், புதியதாக பாதைகளை நடக்கணும். புதிய செருப்பு வேணும், புதிய உடை வேண்டும், புதிய ஆலயம் வேண்டும் என்று சொல்லுகிற நேரத்திலேயே ஏன் புதிய வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லுகிறது? கடவுளோடு இணைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஏன் சொல்வதில்லை? அப்ப நம்ம இதெல்லாம் இழக்க வேண்டும். எதையெல்லாம் பெற்றுக் கொண்டதோ அதையெல்லாம் இழந்தால்தான் அவரை அடைய முடியும் என்று அவர் சொல்லுகிறார். யாராவது ஒருவர் தான் நேசிக்க முடியும். ஒன்று உலகத்தை நேசிக்கல, இல்லை என்ன நேசிக்கலாம்? யார் வேண்டும்? யார் வேண்டும்? யார் வேண்டும்? யார் வேண்டும்? அவர் வேண்டும் என்று சொன்னால் இழக்க வேண்டியதை இழந்தே தீர வேண்டும். உலக ஆசை இருக்கக்கூடாது என்றார், பொருள் ஆசை இருக்கக்கூடாது என்றார், மண்ணு ஆசை இருக்கக்கூடாது என்றார், உடை ஆசை இருக்கக்கூடாது என்றார். எந்த ஆசைகளும் இருக்கக்கூடாது. அன்றன்று வாழ்வதற்காக அன்றன்ற நாள்களுக்கு தேவையானது மட்டுமே நீ தேட வேண்டும் என்றார். யாக்கோபு திருமுகத்திலேயும் தீமோத்தேயு திருமுகத்திலும் எழுதப்பட்டு இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், அன்றன்று உள்ள உணவுக்கு மட்டும் நாங்கள் தேட வேண்டும் என்றார். அதற்கு மேலே நீங்கள் கருத வேண்டாம் என்று. ஆனால் உலகத்திலே வாழும் பொழுது சொல்லுக்கு சரியாக இருக்கலாம், செயல்பாட்டுக்கு சரியல்ல. நாளைக்கு உள்ளது காலையில் இட்லி மாவு இருந்தால்தான் குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியும். பட்டனையா குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போக முடியுமா? இப்ப நாளை இருக்க வேணுமா வேண்டாமா? சோறு வைக்கிறதுக்கு அரிசி இருந்தாதான் சோறு ஆக்க முடியும். அதுக்கு அரிசி வேணுமா வேண்டாமா? இப்ப நாளைக்கு அப்ப நம்முடைய சொல்லுக்கு அது அல்ல அர்த்தம். பேராசையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பம் கொடுத்த பொழுது அன்றன்றுள்ள உணவு மட்டும் அப்பத்தை தான் நீங்க எடுத்து வைக்கணும் என்று அன்றைக்கு சொன்னார். மண்ணை வர்ஷித்த பொழுது அன்றன்றைக்குள்ள மன்னாவை நீங்க எடுத்துக்கொள்ள என்றார். பேராசை பிடித்தவர்கள் என்ன செய்தார்கள்? நாளைக்கு நாளைக்கு சேர்த்து அந்த மன்னாவை சேர்த்து வைத்தார்கள். அன்றைக்கு அந்த கூட்டத்திலேயே பேராசை பிடித்தவர்கள் இருந்தார். அடுத்த நாள் அந்த மன்னா என்ன வாய்ச்சி? அந்த மண்ணை என்ன வாய்ச்சி? அதனால பேராசை பேராசை பிடித்தவர்களுக்கு அழிவு என்பது நிச்சயம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதன் மூலமாக சொல்லுகிறார். ஃப்ரெஷ்ஷா சாப்பிடும். இன்றைக்கு சமைச்சு மீண்டும் ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சு நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிட்டு அதுக்கு அடுத்த நாளும் அதே பாக்கி உள்ளது மீண்டும் சூடு பண்ணி உடலை கெடுத்த வேண்டாம் நம்ம பெற்றோர்கள் வாங்கி சாப்பிட வேண்டாம் பெற்றோர்கள் சொல்லுவது. ஆனாலும் KFC வாங்கணும், அனல் ஸ்வீட் வாங்கணும், அதை வாங்கணும், இது வாங்கணும், சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடணும், சிந்த வேணும், சிக்கன் இல்லையா? அம்மா செய்த செய்தாங்க, உனக்கு என்னமா செய்ய தெரியும்? அது என்ன அழகா இருக்கு, அது மறுபொழுது இருக்குது. கட்டி சாப்பிடுறதுக்கு எவ்வளவு சூப்பர் டேஸ்டா இருக்கு. சாப்பிட்ட பிறகு வாந்தி என்னமோ ஒரு இதுல சுத்திட்டு விற்கிறாங்க. நான் அதுக்கு சவந்தின்னு வச்சிருக்கேன். தயவு செய்து கூப்பிட்டு இந்த பேரு சபர்மானா அதை தின்னுட்டு எத்தனை பேர் செத்து போனா தெரியுமா? ஒண்ணு மேடம் இந்த பிஎஸ் சைக்கிள்ஸ் பக்கத்துல
இந்த ஸ்டேஷனுக்கு போற ரோட்ல சபரமான போட்டு ஒரு போர்டு வச்சு கடை இருக்கு, பார்த்துருக்கீங்களா? அம்பத்தூர்ல ஒரு காலத்தில் பார்த்துருக்கீங்களா? இந்த ஸ்டேஷன் போற ரோட்ல அந்த கடையை மூடி விட்டார். என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? அதுல புழு, அதை சுத்தி 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 அதுக்குள்ளவே கண்ட கடைச்சாணி எல்லாம் வச்சு, அந்த வேண்டாத தோற்பெல்லாம் வச்சு அவ அதை சுத்தி சுத்தி அறுத்து போட்டாங்க. உள்ளவே புழு கூட சேர்த்து இருக்குது. சாப்பிட்ட பிறகு ஒருத்தர் வாந்தி எடுத்தார். வாந்தி எடுத்தவன் நாளுக்கு லோக்கல் கடையை நல்ல வைட் வாஷ் பண்ணிட்டு போயிட்டான். நல்ல ஏஷியன் பெயிண்ட் வாங்கி நான் நல்ல சூப்பர் கடையை வச்சுக்கிறா, நல்ல வீட்டுக்கோ சொல்லிட்டு வைட் வாஷ் பண்ணி போயிட்டான். கடையை மூடிட்டாங்க. வைட் வாஷ் அப்படி இருந்தது, அடிச்சு மூடிட்டாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ அழிந்து போவதற்காக அல்ல, மாறாகவே என் வார்த்தையை கேட்டு நீ வளர வேண்டும் என்றார். என் மகனை உங்களுக்கு கொடுத்து விட்ட பிறகு, அந்த மகனை பெற்றுக்கொண்ட பிறகு அவனுடைய அருமையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். அதற்காகவே அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் என்றார். இல்லை இல்லை இல்லை, நான் தான் உங்களை தேர்ந்தெடுத்து நம்ம சொல்ல முடியுமா? நாம தேர்ந்தெடுத்த அந்த தேர்வு சரியாயிடுமா? ஒரு கடைக்கு போனாங்க, எத்தனை வாட்டி திருப்பி 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 பார்க்குறீங்க. சகோதரிகள் எல்லாம் கோபிச்ச கூடாது. ஒரு துணி கடைக்கு போனாங்க, எடுக்க போறது ஒரு சாரி, எடுக்க போறது ஒரு பிளவுஸ் பீஸ். ஆனா அந்த கடையில் இருக்கக்கூடிய அத்தனை சாரியை எடுத்து போடுவோம். இதெல்லாம் சரி வராது, அதில் எடுத்து போடுவோம். அது சரி வராது. ஏற்கனவே ஒன்று பார்த்து வச்சிருப்பாங்க, ஏற்கனவே ஒன்று பார்த்து வச்சிருப்பாங்க. இருந்தாலும் செலக்ஷன் தானே, அவனுக்கு வேலை கொடுக்கணும் இல்லையா? நீ சும்மா தானே சேல்ஸ் சும்மா தானே நிற்கிற, எடுத்து போடு. அவன் எடுத்து போடுவோம், எடுத்து போடுவோம். சுத்தி 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 வந்து கடைசியிலேயே அதே இடத்துல வந்து அந்த படகு ஏன் வைத்தானோ முதல்ல எடுத்து கொடுத்தேன். அது ஏன் விற்கிறதானே வச்சுங்க, நீ சொல்ல பண்ணி காமிட்டு நான் வேற வாங்க போகிறேன். அதுக்காக என்ன பண்ண சொல்றேன்? நாம விற்கிறதுக்கு வச்சுக்காங்க, நம்மளை விற்கிறதுக்காக வச்சுக்காங்க. நம்மளை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார் அவர். தங்கம் அல்ல, பொன்னல்ல, வெள்ளி அல்ல, தன்னுடைய ஏக மகனையை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறோம். அதனால நான் சொல்றோம், எல்லா மக்களை விட நாம் சிறந்தவர்கள். பார்த்தீங்களா? அவர் சும்மா சொல்லல. ஆண்டவர் வருத்தப்பட்டாலும் பிறகு வந்து உங்களை சொந்தமாக்கணும், என்ன சொந்தமாக்கணும்ன்ற ஆசையோட, ரொம்ப பேராசை. ஒரு ஆத்மாவும் நட்டப்பட்ட போகக்கூடாது. பார்த்தீங்களா? கோழி குஞ்சுல இருந்தா 10 கோழி குஞ்சு, 2 கோழி குஞ்சு புறா எடுத்துட்டு போங்க, பருந்து எடுத்துட்டு போங்க, காக்கா எடுத்துட்டு போங்க. நம்ம என்ன சொல்றோம்? இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு? ஒரு ஆத்மாவும் நட்டப்பட்டு போகக்கூடாது, எல்லாரும் எனக்கு வேணும். காரணம் என்ன? அந்த ஆத்மா தெய்வத்தினுடைய தன் தந்தை. அதனால அவர் சொன்னார், நான் உங்களை விட்டு போனாலும், உங்களை விட்டு நான் போனாலும் போய் நான் ஆகணும். நிரந்தரமாக இருப்பதற்காக நான் வரவில்லை, சற்று காலம் வரை நான் உங்களோடு இருப்பேன், இருந்து உங்களை வழிநடத்துவேன், உங்களுக்கு சொல்லித் தருவேன். பிறகு நான் சென்றே ஆக வேண்டும். அப்பொழுது நீங்கள் கவலைப்படக்கூடாது. அதற்கேற்றபடியாக என்னை விட சிறந்த ஒருவரை நான் அனுப்புவேன் சொன்னாரா? அவர் வருவார், வழி நடத்துவார், சொல்லித் தருவார். எல்லாரும் இப்ப நம்மோட யார் இருக்கிறார்? யார் இருக்கிறார்? யோவான் நற்செய்தி 15:19 எடுத்து பார்ப்போம். நீங்கள் அது திருப்பி படிங்க, திருப்பி படிங்க, திருப்பி படிங்க. நாங்கள் எப்பவுமே படிக்க
அவரவருக்கு ஏற்றபடியா படிக்கணும். நாங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. அடுத்தது இதுதான் முக்கியம். அந்த வசனத்தினுடைய நான் சொல்லுவோம் எசன்ஸ் சொல்லுவாங்க, கண்டென்ட் சொல்லுவாங்க, முக்கியத்துவம் சொல்லுவாங்க இல்லையா? நல்ல சார் எடுத்ததுக்கு மாம்பழம் நல்லா பிடி சார் எடுத்தாக்க அந்த மாம்பழம் சக்கையெல்லாம் விட்டுட்டு மிச்சம் மீதி இருக்குது, கொஞ்சோண்டு இருக்கும். அது என்ன இருக்கும்? நல்லது, நல்ல இல்லையா? அது ருசியா இருக்கும் இல்லையா? இங்க என்ன சொல்றாரு? அந்த வசனத்தினுடைய இறுதி கட்டத்திலேயே சொல்லக்கூடியது நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. அப்படின்னு யாரை சார்ந்தவர்கள்? அந்த விண்ணகத்தை சார்ந்தவனாய் இருக்க வேண்டும் என்பதையே தெளிவுபடுத்துகிறார். உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல நீங்கள். எப்பொழுது தேர்வு செய்தாயோ, எப்பொழுது நாம் தேர்வு பெற்றுவிட்டதோ, எப்பொழுது அவருக்குள்ளவே நாம் சென்று விட்டதோ அப்பொழுது அவருக்கு சொந்தமாகிவிட்டோம். ஒரு பொருள் விலை கொடுத்து வாங்கினால் அந்த பொருள் யாருக்கு சொந்தம்? வாங்கினவருக்கு சொந்தம். அப்ப நம்ம யாருக்கு சொந்தம்? நம்ம யாருக்கு சொந்தம்? அவருக்கு சொந்தம். இயேசு ஆண்டவருக்கு சொந்தம். காரணம் என்ன? அவர்தான் நமக்கு விலையாக கொடுக்கப்பட்டது. அவரே நமக்கு விலையாக கொடுக்கப்பட்டது. அந்த விலையை பெற்றுக்கொண்ட அந்த கடை உடைமை அந்த சேத்தை அவருக்கு கொடுத்து விட்டார். விலைக்கு ஏற்றபடியாக நம்மை அவர் கையிலே ஒப்படைக்கப்பட்டது. இப்ப நம்ம அப்ப நம்ம முதல்ல சொன்னது என்ன? உலகத்திலேயே எல்லாவரையும் நேராக சிறந்தவர், விலை உயர்ந்தவர் நாமோ என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப அது பூர்த்தியாகிவிட்டதா? பூர்த்தியாகிவிட்டதா? அரிசி போட்டா சோறாகும். சோறு பதம் பார்த்து வடிக்கணுமா வேண்டாமா? கொஞ்சம் குழஞ்சி போனா தயிர் சாதம் இல்லையா? அம்மாமார்கள் தாய்மார்கள் எல்லாம் அது குழஞ்சி போன உடனே என்ன கேட்பாங்க? பார்த்து வடிக்க கூடாதா? இங்க எல்லாருக்கும் பள்ளி இருக்கு, ஏன் நீ வச்சது கேட்க மாட்டாங்க. ஆனா அவரை கேட்க மாட்டாங்க. யாவை கடவுள் அவரை கேட்க மாட்டாரா? அவருடைய தகப்பன் அவரை கேட்க மாட்டாரா? அந்த தந்தை அவர் கேட்க மாட்டாரா? மகனே உன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது திரும்ப நீ என்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றது நான் கொடுத்த போலவே எனக்கு திருப்பி தர வேண்டாமா? நான் கொடுத்த போலவே எனக்கு திருப்பி தரணும். தெரிகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். கூட்டிக் கொண்டு வருகிறேன்னு சொல்லியிருக்கிறார். அனைத்து கொண்டு வருகிறேன்னு சொன்னார். சொன்னது செய்தாரா? செய்தார். செய்த பிறகு நாம் யாருக்கு சொந்தம்? இயேசு ஆண்டவருக்கு சொந்தம். சொல்லுங்களேன் சத்தமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு முறை போயிட்டு வரலாமா? இணைச்சட்டம் 7:6 வாசிக்கிறோம். புதுசுல இருந்து பழசு ஓடி. ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரில் தூய மக்களினம் நீங்கள் மண்ணில் உள்ள எல்லா மக்கள் இனங்களிலும் நம்மையே சொந்த மக்களாகவே கடவுள் தேர்ந்தெடுத்தார். இணைச்சட்டம் 4:7 வாசம். ஏற்கனவே சொன்னதுக்கு வளர்த்துக்கொண்டிருக்கிறோம். இணைச்சட்டம் 4:7. நாம் குரல் எழுப்பும் போது நம் கடவுளாகிய ஆண்டவர் உண்டா? உண்டா? அடுத்த வாசிங்க. மிகவும் நெருக்கமானவரும் வேறு ஏதேனும் உண்டா என்று கேட்கிறார். உண்டா?
அதை நம்ம பெருமையாக சொல்லுகிறோமா? சொல்லணும். நான் சாதாரணமானவன் அல்ல, பிரத்யேகமாகவே தேர்வு செய்யப்பட்ட இனத்திலும் ஜனத்திலும் பெற்றவராய் இருக்கிற காரணத்தினாலேயே ஆண்டவர் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கிறோம். நாட் எலெக்டட். செலக்ஷன் வேற, எலெக்ஷன் வேற இல்லையா? செலக்ஷன் என்பது பல இதிலிருந்தும் பார்த்து நல்லது. அது மாதிரி எலெக்ஷன்ன்றது வேற இல்லையா? பல பேரும் போட்டி போடலாம், ஒருத்தர் தேர்ந்தெடுக்கலாம், அதல்ல. அதனால ஆண்டவர் நம்மை செலக்ட் பண்ணி இருக்கிறோம் என்று தேர்வு செய்வது என்று சொல்லுகிறார். அந்த தேர்விலேயே அவர் தன்னுடைய சாயையே ஒருபோதும் குறையாமல், ஒரு கீறல் விழக்கூடாது, ஒரு போரல் விழக்கூடாது, ஒரு கரை படைக்கூடாது. அந்த வகையிலேயே நம்மை எல்லா இனத்திலிருந்தும் பொறுக்கி எடுத்திருக்கிறோம். 10 1 நல்லா இருந்தா அந்த 1 மட்டும் அவர் எடுத்திருக்கிறார், மிச்சத்தையே விட்டு விட்டார். அந்த விட்டு விட்டதையும் அவருக்கு எதிராகி போகும் பொழுதுதான் அவர் தன்னுடைய மகன் வழியாகவே பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறார். அந்த முயற்சி வெற்றி பெற்று விட்டதா? அந்த முயற்சி வெற்றி பெற்று விட்டதா? வெற்றி பெற்று விட்டது. அதனாலதான் உரிமையோடு நம்ம சொல்லுகிறோம். 1 கொரிந்தியர் 3:16 மீண்டும் நமக்கு நினைவு கூட்டுகிறோம். நீங்கள் என்னுடைய ஆலயம். இது மறக்கக்கூடாது. கடவுள் தங்கும் ஆலயமாக நம்ம இருப்பது என்று சொன்னால் அந்த கடவுளுடைய தேர்வு எப்படி இருப்பது என்பதை வெளிப்படுத்துகிறார். இனிமே நீங்கள் அல்ல, இந்த தனிநபர்கள் அல்ல, நீங்கள் என் ஆலயம். நீங்க நடக்கும் பொழுது நான் தான் உங்களோடு நடக்கிறேன், நீங்க சிந்திக்கும் போது நான் தான் உங்களோட சிந்திக்கிறேன், நீங்க பேசும்போது நான் தான் உங்களோட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்திலேயே நம்மை ஒரு ஆலயமாக மாற்றியிருக்கிறோம். அந்த ஆலயத்திலேயே யார் இருக்கிறார்? அந்த ஆலயத்தில் யார் இருக்கிறார்? ஆண்டவர் இயேசு இருக்கிறார். நம்மை பார்த்து ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நாமாகின்ற அந்த ஆண்டவருடைய ஆலயம், நாமாகின்ற அந்த ஆண்டவருடைய கோவில், கோவிலுக்குள்ள வாசம் செய்கின்றது கடவுள். நம்முடைய உள்ளத்திலேயே அந்த கோவிலுக்குள்ளவே அவருடைய ஆத்மா வழியாக அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அந்த இணைப்புக்கு ஏற்றபடியாக நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்க கடவுளுடைய தேர்வு செய்யப்பட்ட மக்கள் என்ற முதலிலே நாம் ஜொலிக்க ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.